தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கு மத்திய அமைச்சரை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் மணி சார் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஏனெனில் மோடி அரசாங்கம் கடந்த சில ஆண்டுகளாக ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற கான்செப்டை பேசிகிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டு ஓய்வு பெற்ற குடியரசுத் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டியே போட்டாங்க. அந்த கமிட்டி பல தரப்பினரிடம் ஏற்கனவே ஆலோசனை நடத்தியிருக்கிறது. அது தன்னுடைய பரிந்துரையை கொடுத்துருக்கிறது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல். பஞ்சாயத்துகள் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பாடிஸ்க்கு அதுக்கு இன்னொரு அது ஒரே மாதிரியான தேர்தல். இந்த எலக்ட்ரல் கேலண்டர் மொத்தம் 100 டேஸ்க்குள்ளே முடியணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ப்ளஸ் உள்ளாட்சி அமைப்புகள் இதுக்கான தேர்தல் எல்லாம் சேர்த்து 100 டேஸ்க்குள்ளே அந்த கேலண்டர் இயரில் முடியணுன்றது சட்ட திருத்தம். அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருப்பது 2 மசோதாக்களை கொடுத்துருக்கு. அது மக்களவை மாநிலங்களவையில் நிறைவேறுமான்னு பார்க்கணும் நம்ம. அது என்ன 2 மசோதானா, ஒன்று சட்டமன்றங்கள் மக்களவை இதனோட ஆயுளை மக்களவைக்கு ஈக்குவலாக அதே ஆயுளாக 5 ஆண்டுகளாக உருவாக்குவதற்கு தேவையான அரசியல் சாசன திருத்தம். இதற்கு வெறும் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதுன்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு. ஆனால் வெறுமனே இதற்கு மக்களவையில் மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்களுடைய 2/3 பங்கு அல்லது பெரும்பாலானவர்கள் ஆதரவு அது இருந்தால் போதும். ஆனால் முந்தைய கருத்து 50% சட்டமன்றங்கள் அது ஆதரிக்கணுங்கிறது. இப்போ அது இல்லை, அது இல்லாமல் கொண்டு வராங்க. ரெண்டாவது உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றங்கள் 50% சட்டமன்றங்கள் ஆதரிக்கணும்னு இருக்கு. இப்போ இந்த மசோதா இந்த அடுத்த வெள்ளிக்கிழமையோட மக்களவை முடியுது. ஆமாம், எனி டைம் அதை தாக்கல் பண்ண போகிறாங்க. பண்ணிவிட்டு பரவலான கருத்து என்னென்னா, இந்த மக்களவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அதை விசாரணைக்கு அனுப்புவாங்கன்றாங்க. 6 மாதங்கள் ஒரு வருடம் கழித்து அந்த மசோதா மீண்டும் மக்களவையில் மாநிலங்கள் நிறைவேறிச்சுன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாருன்னா அது சட்டமாக மாறும். ஆனால் அது அவ்வளோ சுலபமாக நடைமுறைப்படுத்த முடியுமா, வேறு எத்தகைய சிக்கல்கள் வரும் என்பதைத்தான் நாம் இப்போது கவனிக்க வேண்டியிருக்கிறது. இதில் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு சொன்னீங்க, இதில் பாஜகவோட ஒரு முக்கிய கொள்கையாகவே இருந்தது ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏன் சார் இதில் பாஜக அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ரொம்ப குறியாக இருக்கிறதுக்கான காரணம்? ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, மாறி மாறி தேர்தல் வந்ததுன்னா பிஜேபிக்கு எதிரான கருத்து மாநிலங்களில் பல மாநிலங்களில் இருக்கிறது அவங்களுக்கு சங்கடமாக இருக்குது. ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு மக்கள் பிஜேபிக்கு தான் தொடர்ந்து 3 எலெக்ஷனில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2014-18 38% வாக்குகளை பிஜேபி வாங்குச்சு. 2014 282 சீட்டு, 19 303 சீட்டு, கிட்டத்தட்ட 38% ஓட்ஸ். அது 3வது ஆட்சி காலத்தில் குறைஞ்சிருக்கு. ஆனால் பெரிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 38%ன்றது 32%, 36% குறைஞ்சிருக்கு. 2% தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் சீட்டு 303லேருந்து 240 ஆயிருக்கு. ஸோ அவங்க என்ன உணர்றாங்கன்னா, மக்கள் பார்லிமெண்ட்டுன்னு வரும்போது பிஜேபிக்கு மோடிக்கு ஓட்டு போடுறாங்க. அசம்பிளின்னு வரும்போது பல மாநிலங்களில் உள்ளூர் கட்சிகளை அல்லது காங்கிரஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதை நம்ம நிறுத்தணும்னா மக்களை குழப்பணும். மக்களவைக்கு ஓட்டு போடும்போது அதே நேரத்தில் சட்டமன்றத்துக்கு வந்தோன்னா 2த்துக்கும் ஒரே கட்சிக்கு போடக்கூடிய மனநிலை மக்களிடம் வளரும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதை அப்படி உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் பிஜேபி அதை நம்புது. ஓகே, இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், பார்லிமெண்ட் எலெக்ஷன், தமிழ்நாடு எலெக்ஷன் 2 ஒன்றா வருது. அசம்பிளி எலெக்ஷன், மக்கள் அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லையும் மோடிக்கு எதிராக தான் குத்துவாங்க. தமிழ்நாடு ஒரு விதிவிலக்கு. ஆனால் மாநிலங்கள் இப்போ யூபி, குஜராத், யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலங்களில் அங்கே உங்களுக்கு மாற்றி குத்துறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் பீகாரில் பார்லிமெண்ட்டுக்கு மோடிக்கும் அசம்பிளிக்கு லோக்கல் பார்ட்டி குத்துறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அப்போ இந்த சுச்சுவேஷனை இன்னும் மக்களை குழப்பணும். மக்களை எதிர்கட்சிகள் இன்னும் அன்பாப்புலர் ஆவாங்க, அன்பாப்புலர் ஆக்கப்படுவார்கள். ஸோ 2த்துக்கும் சேர்த்து தேர்தல் வைக்கும்போது தேசிய அளவில் மாற்று மோடிக்கு எதிர்கட்சிகளால் கொடுக்க முடியல, ஆனால் மாநிலங்களில் மட்டும் பெரிய அளவில் பேசுகிறாங்கன்ற அந்த பிம்பம் மேலும் கட்டமைக்கப்படும். ஸோ இதுதான் பிஜேபி எடுத்திருக்க இந்த முடிவு. இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, மக்களாட்சி கூட்டாட்சி தத்துவங்களுக்கு எதிரானது என்பது மட்டும் தெளிவான உண்மை. ஓகே, இதை வச்சு அவங்க எதை சாதிக்க முடியும்? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே இடத்துல நடக்குது. அங்கேயுமே இப்போ மோடி இருக்கார் அப்படின்னா அதுதான் மக்கள் ஓட்டு போடுறவங்களுக்கு தெரியும். இங்கே மாநிலத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரே எலெக்ஷன் தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, சாதாரண குடிமகனாக இருக்கப்போ. அப்படி இருக்கப்போ இதை வச்சு அவங்க எதை சாதிக்க முடியும்? இதை பார்க்குறப்போ ஒரு அதிபராட்சி முறை மாதிரி இருக்கு இல்லையா?
அதிபராட்சி முறையை நோக்கி இது நகரலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னும் பொழுது அது ஒரே நாளில் நடக்கிற தேர்தல் கிடையாது. எஸ், ஒரு ஃபேஸ். அந்த ஃபேஸை இப்போ சாதாரணமாக 5 ஃபேஸ் 6 ஃபேஸ் 7 ஃபேஸ் வெஸ்ட் பெங்காலில் தான் 7 ஃபேஸ் வரைக்கும் நடத்துனாங்க. கடந்த தேர்தலில் இந்த முறை 3 ஃபேஸ் நடத்துனாங்க. அது மாதிரி கட்டங்கள் ஃபேஸ் நாடு முழுவதும் தேர்தல்னால் சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு 10 ரவுண்டாவது ஓடும். 10 கட்ட தேர்தலாக தான் இருக்கும். ஆனால் அந்த விண்டோ பீரியட் 100 டேஸ்க்குள்ள. ஓகே. ஸோ அதில் ஒன்றும் கான்செப்சுவலி லாஜிக்கலி பெரிய பிரச்சனை இருக்கதா எனக்கு தெரியல. அது ஓகே. பட் ஏன் இதை செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்களவைக்கு தங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து மாநிலங்களில் பிராந்திய கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போடுறது தங்களுக்கு காலப்போக்கில் பலவீனமாயிடும், மக்களை குழப்பணும். 2 ஓட்டுன்னு வரும்போது டெல்லிக்கு யாரை ப்ரிஃபர் பண்ணுறோன்னா தன்னை அறியாமல் அவனை தான் மக்கள் சட்டசபைக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பிஜேபி நம்புது. ஆனால் அப்படி தானா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவங்க இவ்வளவு அட்டூழியங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் தெள்ள தெளிவாக இருக்கக்கூடிய உண்மை. பட் இதில் ஒரு மத்தியில் ஒரு ஆட்சி கவிழ்ந்தாலோ இல்லை மாநிலத்தில் ஒரு ஆட்சி கவிழ்ந்தாலோ அப்படின்னு வரப்போ அப்போ ஒரு சிக்கல் வராதா? பெரிய சிக்கல் வரும். இப்போ பார்லிமெண்ட்டில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? மெஜாரிட்டி இருந்துன்னா ஓகே. இப்போ சந்திரசேகர் கவர்மெண்ட்டில் நடந்த விபி சிங், சந்திரசேகர், தேவேகவுடா ஐக்கிய குஜராலுக்கு நடந்த மாதிரி நடத்துதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வழிவகை வச்சுருக்காங்க. கடந்த தேர்தலில் யார் 50% மேலே அல்லது 40% மேலே ஓட்டு வாங்கினாங்களோ அவங்க ஜெயிக்கலாம், அவங்க ஆட்சி அமைக்கலாம். அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. புரூட்டல் மெஜாரிட்டின்னு வச்சுக்கோங்க. 2019 மோடிக்கு வந்த மாதிரி வந்ததுன்னா பிஜேபி வந்த மாதிரி. எதிர்கட்சி அந்தஸ்தே 19 இல்லை. எதிர்கட்சியே கொடுக்காம 14-19 எதிர்கட்சி தலைவர் பதவியே கொடுக்காம தான் மோடி கவர்மெண்ட் ரன் பண்ணார். துணை சபாநாயகர் பதவி அதே மாதிரி 19 இல்லை, இப்பயும் இல்லை. ஸோ எல்லா விழுமியங்களும் அரசியலும் சாசனத்தின் எல்லா விழுமியங்களையும் காலின் கீழ் போட்டு மிதித்து கொண்டிருக்கிற மோடி இத்தகைய மசோதாக்களை கொண்டு வருவதன் மூலம், ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை கொண்டு வருவதன் மூலம் மக்களுடன் பெரிய அளவில் விளையாடுகிறார். இந்த சட்டம் அவ்வளோ சுலபமாக மசோதா நிறைவேறாது. ஓகே. இப்படி நிறைவேறினாலும் சுப்ரீம் கோர்ட்டில் கடுமையான சேலஞ்சஸ் இருக்கும். இது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. இது மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்கும், வட இந்தியா பூரா நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் நிறைய பல்கன் இது சரியாக ஜெயிக்க முடியாமல் போனாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இவிஎம் மோசடின்ற அந்த ஒரு காரணம் இருக்குது, அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுலேருந்து மக்களை திசை திருப்பறதுக்காகவும் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்ற கருத்தும் இன்று நிலவ ஆரம்பித்திருக்கிறது. இது ஓவராலாக அட்டென்ஷன் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பை மோடி அப்படின்றது தான் காங்கிரஸ் இன்றைக்கு கூட பேப்பரில் வந்திருக்கு. நேற்று காங்கிரஸோட ரியாக்ஷன் அதை தான் காட்டணும். தோல்வி அடைந்த மோடி தன்னுடைய தோல்விகளை மாநிலங்களவையில் தோல்வி அடைந்தது திசை திருப்பத்துக்காகவும், ஆட்சியின் தோல்விகளை திசை திருப்பதற்காகவும் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல என்று தான் பரவலாக கருதப்படுகிறது. இது ஒரு தடாலடி அரசியலை நோக்கி போகுது இல்லை? அவங்க பாஜக சொல்ற இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு தடாலடி அரசியல் ஆயிடும் இல்லையா ஒருவேளை அமல்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா? கண்டிப்பாக. ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து சட்டமாக மாறிச்சுன்னா அதன் பிறகு நீதிமன்றங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி போவாங்க. இப்போ இருக்க நீதிமன்றங்களோட லட்சணம் என்ன நமக்கு தெரியும். அதனால் அவ்வளோ சீக்கிரமாக சுப்ரீம் கோர்ட்லலாம் ஸ்டே கொடுக்க மாட்டான். ஸோ இது என்னன்னா, இப்போதைக்கு மக்கள் கவனத்தை திசை திருப்பது. இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நாட்டில் இருக்குது. ஆமாம். அப்போ ஏன் இதை செய்கிறாங்க இவங்க? அதுவும் ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூ இது. எஸ். பல பிரச்சனைகள்லேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்காகத்தான் இவங்க இதை செய்கிறாங்க என்பது தான் உண்மை. ஆனால் சிதம்பரம் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு இருக்கிறப்போ இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சிதம்பரம் அவர் தான் அதை பற்றி அழகாக பேசிட்டு இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 10-16 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணுன்றார். ஒன்னொன்னே அவர் சொல்கிறார் சிதம்பரம். அரசியலமைப்பு சாசனத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை அடித்தளத்திலேயே செய்ய வேண்டியிருக்கும். இது அவ்வளவு சுலபம் அல்லன்ற ஒரு கருத்தை சிதம்பரம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் அவ்வளவு சுலபமாக அதை நம்ம மோடி அரசு செய்யாதுன்னு விட்டுட முடியாது. அரசியலமைப்பு சாசனத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கக்கூடிய மோடி இதை தான் செய்வார், அதை தான் செய்ய மாட்டார்னு எதுவுமே சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் லீகல் சேலஞ்ச் பயங்கரமாக இருக்குன்றது தான் சிதம்பரம் அவர்களுடைய அந்த கட்டுரை தெரிவிக்கிறது. சிதம்பரத்தோட கட்டுரை தெரிவிப்பது மிக முக்கியமானது என்னவென்றால், இதுதான் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் நீங்கள் எத்தனை பேர் வெளியில் அனுப்பு? நியாயமான கேள்வி இல்லை. அப்படி இருக்கப்போ இது அவங்க ஓவரால் சொல்ல வர்றது இது அதிபராட்சி முறை மாதிரி இருக்கும். எப்படி ரஷ்யாவில் இதில் எல்லாமே இன்னைக்கு புதின் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் இல்லையா? அவர் தான் என்றைக்குமே அதிபராக இருக்கிற மாதிரி அது கடும் விமர்சனங்கள் ஆன மாதிரி மோடியும் தன்னை ஒரு அதிபராக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் இது அப்படித்தான் என்ன தோன்றுகிறது. இது அடிப்படை கட்டமைப்பே அவங்க கை வைக்கிறாங்க. அவ்வளோ ஈஸி இல்லை இதை மாற்றுறது. சிதம்பரம் சொன்ன மாதிரி இது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நிச்சயமாக இது மிக மிக கடினமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு சிதம்பரம் 2 பாயிண்ட்டை சொன்னதாக ஞாபகம் கடந்த காலங்களில். ஒன்று தேவைப்படக்கூடிய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 17-18 தேவைப்படுது. பல அமெண்ட்மெண்ட்ஸ்ன்றாரு. ஆமாம்.
அது ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல மோடி கவர்மெண்ட்டால். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து வேறு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இதில் பெரிய நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல வாக்குச்சாவடி வந்து நிறைய ஓட்டிங் மிஷின் நிறைய தேவைப்படும். அந்த லாஜிஸ்டிக்ஸை கூட மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, பிரச்சனை இல்லை. பட் பொலிட்டிக்கலி அது வந்து எப்படி சாத்தியப்படும் தெரியல. இப்போ கவர்மெண்ட் கவுருது, இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுருது 2 வருஷத்துல 3 வருஷத்துல கவுருதுன்னா ரிமைனிங் 2 இயர்ஸுக்கு வந்து எந்த மாதிரியான கவர்மெண்ட் வரும்? தோத்தவன் வருவானா இல்லை ஜெயிச்சவனுக்கு நீ பர்மனெண்ட்டாக கொடுத்துருயா? அதாவது ஃபிக்ஸட் டென்யூர்ன்றது 5 வருஷம் எலெக்ஷனில் இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு வந்து அதை நீ கையை வச்சு மக்களை வந்து நீ வந்து காலி பண்ண ஆரம்பிச்சுன்னா சிஸ்டம் செதறிடும். இந்த சிஸ்டம் வந்து பெரிய அளவில் இந்த ஸ்கீமால் டிஸ்டர்ப் ஆகும். இது அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா மோடி கவர்மெண்ட் மற்றதை நிறைவேற்றின மாதிரி இது அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்ற முடியாது. சரி, எதிர்கட்சிகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு ஆடுறோன்னு போனாங்கன்னா லீகல் பேட்டில் பயங்கரமாக இருக்கும், பொலிட்டிக்கலாகவும் பேட்டில் பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ ஈஸி இல்லை. உங்களுக்கு வந்து சர்வ வல்லமை பொருந்தியவர்களாக வரக்கூடியவர்கள் எல்லாரும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து மோடி ஏதோ 10 வருஷம் சமாளிச்சார்ல, அந்த மாதிரிலாம் சமாளிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்குது. நீ 5 வருஷம் அவனுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் ஆளை விட்டினா அது வந்து பெரிய அளவில் டிசாஸ்டர். அது அவங்க கூட்டணியை பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கே பாதிப்பை கொடுக்கும், மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும், மிகப்பரிய பாதிப்பை கொடுக்கும். இப்போ அதை ஆதரிக்கிற அத்தனை பேரும் அவனுக்கு டென்யூர் வந்து கரெக்டாக 29ஓட முடியுது, அதனால ஆதரிக்கிறான். நாயுடுக்கு வந்து கரெக்டாக 29 அந்த கொஞ்சம் முன்ன பின். நிதிஷ்குமாருக்கு அடுத்த வருஷம் தேர்தலாம், அவருக்கும் ஜஸ்ட் 1 இயர் தான் டிஃபரன்ஸ். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க விஷயம், அவங்க என்டிஏ பிளாக்ல இருக்க எல்லா கட்சிகளையும் இதை ஆதரிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் இங்கே. அதனால் இது ரொம்ப யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லணும். இதை எதிர்கட்சிகள் இதை வந்து தடுத்துட முடியுமா சார் இந்த ஒரு விஷயம்? ஏன்னா இப்போ பெரும்பான்மையாக அவங்க முன்ன மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இதை எதிர்கட்சிகள் தடுத்துட முடியுமா? எதிர்கட்சிகளுக்கு இதை தடுப்பதற்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள பலம் இல்லை. ஏன்னா இந்த மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு 2/3 தேவையில்லைன்றான். ஆமாம், சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதுன்றான். அது மோடி கவர்மெண்ட்கிட்ட இருக்குது. அப்படி ஒருவேளை அந்த மசோதாவை நிறைவேற்றினாங்கன்னா பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய அளவில் கலவரம் வெடிக்கும். கலவரம்னா என்ன வேணால் நடக்கலாம், அந்த அளவுக்கு அவங்க போவாங்க. பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு வந்து நிறைவேற்றிடலாம், வெளியில் எப்படி கொண்டு போவீங்க? ஓகே, வேறு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிறைவேற்றினாலும் அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அப்போ சிக்கல் நிறையா உருவாகும். அவங்க வந்து இப்போ பாஜக தரப்பில் இதை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்னென்ன அவங்க ப்ளஸ் சொல்கிறாங்க அப்படின்னா 1951, 64 வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை தான் இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்தா 2008க்கு முன்னாடியோ அந்த இதெல்லாம் பார்த்தா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்த சில நாட்களில் அப்போ 4.1% நாட்டினோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில டேட்டாவை அவங்க முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இதை பார்க்குறோம் 2001 அவங்க கொஞ்சம் மேற்கோள் காமிக்கிறாங்க. ஸோ இது கரெக்டான ஒரு ஃபேக்டா? அவங்க இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச மேற்கோள்கள் அவங்க காட்டுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச நீதிபதிகள், அவங்களுக்கு பிடிச்ச தன்னார்வ அமைப்புகள், பிடிச்ச கட்சிகள் தான் அதை டிப்போஸ் பண்ணாங்க. அவங்க கொடுக்கறத எடுத்து வச்சுட்டு பேசுகிறாங்க. இறுதியான தீர்ப்பு அது கிடையாது. இதற்கு எதிரான வாதங்கள் வலுவானவை. ஓகே, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேணும்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு 5 வருஷம் நிரந்தரன்றது ஒரு அர்த்தம் கிடையாது. மக்களுக்கு வந்து அந்த 5 வருஷத்துக்குள்ள அவனை எப்போனா மாற்றுறதுக்கும், எதிர்கட்சிகள் வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அது தவறு செஞ்சால் கவுக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. இப்போ கவுக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா கவுத்துட்டு அடுத்து என்ன? ஓகே, ஓட்டு எங்கே இருக்குது? கவர்மெண்ட் யார் ஃபார்ம் பண்ண முடியும்? ஆகவே நிறைய சிக்கல் இருக்குது, மிகப்பெரிய அளவில் சிக்கல் இந்த தீர்ப்பில் இருக்குது. சார், இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, பாஜக தரப்பில் இதில் வந்து செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பிரித்து தேர்தல் வைக்கும்போது செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒட்டுமொத்தமாக வைக்கிறப்ப செலவு வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் ஒரு 60 கோடி ரூபாய் மட்டுமே அதுக்கு மட்டும் இந்த பொது தேர்தலுக்கு மட்டுமே செலவானதுங்கிறப்போ ஸோ இதில் செலவு குறையுமா சார்? செலவு ஓரளவு குறையலாம், அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதே மாதிரி கட்சிகள் வந்து செலவு பண்ணுற பணமும் வாக்காளர்களுக்கு குறையலாம். 2 இன்ஸ்டால்மெண்ட் பதிலாக 1 இன்ஸ்டால்மெண்ட் குறையலாம். கவர்மெண்ட்டுக்கு ஓரளவு அது எக்ஸ்பென்சஸ் குறையலாம். பட் அதை விட முக்கியம் ஜனநாயகம் என்ன என்பது. இப்போ மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ப்ராக்டிக்கலாக பேசுவோம். 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட்டு, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட்டு 5 வருஷம் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவனுக்கு மெஜாரிட்டி இல்லை, அவன் 2 வருஷத்தில் கவுந்துடுறான்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? இந்த சிக்கல் இருக்குது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, 2.5 வருஷத்துக்குள்ளே கவுந்துனா அது ஏதோ உள்ளே இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணணும். ஆமாம், 2 வருஷத்துக்கு மேலே கவுந்துனா பிரசிடென்ட் ரூல். இப்போ 2.5 வருஷம் எப்படி பிரசிடென்ட் ரூலில் இருக்க முடியும்? சரி, பிரசிடென்ட் ரூல் மாநிலங்களில் தான் போட முடியும், சென்ட்ரலில் போட முடியாது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இந்த கவர்மெண்ட் வந்து இருக்குது, மோடி 3.0 மெஜாரிட்டி இல்லை. மெஜாரிட்டி இல்லாமல் மோடி கவர்மெண்ட்டு கவுந்துருது. அப்புறம் நேரடியாக எதிர்கட்சிகளால் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே, இப்படி ஒரு நாள் வந்ததுன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடக்குமா நேரடியாக? குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலங்களில் தான் போட முடியும், மத்தியில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கிடையாது. எஸ்,
அதிபர் முறைங்கிறது இங்கே கிடையாது. அதிபர் இல்லை, குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிறது இங்கே கிடையாது. ஆமாம். அப்போ என்ன பண்ணுவீங்க? இதுதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ப. சிதம்பரம் ஒருத்தர் தான் அதை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பேசுகிறாரு, எழுதிட்டு வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், ப. சிதம்பரம் எழுதுனது தான். அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் கட்டுரை எழுதுறது வந்து பார்லிமெண்ட் ரிசல்ட்டுக்கு பிறகு எழுதியிருந்தார். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நல்ல பணம் படித்தவர்கள் ஜம்மு காஷ்மீரை பற்றி கவலையே படாமல் இருக்காங்க. இப்போ 5 வருஷம் ஆட்சி, மாநிலத்தில் மெஜாரிட்டியில் ஒரு கவர்மெண்ட் 2 வருஷத்தில் கவுந்துருது, 2.5 வருஷத்தில் கவுந்துருது. அடுத்த 2.5 வருஷம் 3 வருஷம் நீங்கள் ஜனாதிபதி ஆட்சி வச்சு நடத்தலாம். சரி, மத்தியில் கவுருது, மத்தியில் மெஜாரிட்டி இல்லாமல் விபி சிங், சந்திரசேகர், தேவகவுடா, ஐக்கிய குஜரால் மதி கவுருது. அப்போ என்ன பண்ணுவேன்? ஏன்னா மத்தியில் பிரசிடென்ட் ரூலுக்கு ஆப்ஷனே கிடையாது, கேர்டேக்கர் கவர்மெண்ட்டு தான் இருக்கும். இப்போ சந்திரசேகர் கவர்மெண்ட்டு 91 பிப்ரவரியில் கவுந்துட்டு மே மாதம் எலெக்ஷன் வரும்போது அந்த 3 மாதம் ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட். எஸ். அதே மாதிரி வந்து நம்முடைய ஐக்கிய குஜரால் அவர்கள் 97 நவம்பரில் கவுந்துட்டு 98 பிப்ரவரியில் வாஜ்பாய் கவர்மெண்ட் வர வரைக்கும் அந்த 3 மாதம் அவர் தான் கேர்டேக்கர் கவர்மெண்ட். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி 99 ஏப்ரல் மாதம் வாஜ்பாய் ஒரு ஓட்டில் கவுந்துட்டு செப்டம்பரில் மறுபடியும் அவரே வர வரைக்கும் அவர் கேர்டேக்கர் கவர்மெண்ட், காபந்து சர்க்கார். ஆமாம். இப்போ காபந்து சர்க்கார் தான் இருக்க முடியுமே தவிர 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுங்க? அது சில மாதங்கள் தான் காபந்து சர்க்கார். வருஷம் முழுக்க காபந்து சர்க்கார் வைக்க முடியாது. அது ஆட்சியோட எஞ்சிய காலம் வரைக்கும். எஸ். ஓகே. இப்போ நீ வந்து 91ல் ஒரு கவர்மெண்ட், 2024 ஒரு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிற, 25ல் ஒரு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிற, 2 வருஷத்துல 27ல் அந்த கவர்மெண்ட் டெல்லியில் கவுந்துருது. மிச்சம் 3 வருஷம் என்ன பண்ணுவேன்? காபந்து சர்க்காரை வச்சு ஓட்ட முடியாது. 3 வருஷம் இப்படி காபந்து சர்க்கார் வச்சு ஓட்ட தேர்தலும் நடத்த முடியாது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஓகே. ஸோ இது மாதிரி பல சிக்கல்கள்லாம் இது வந்து ஒரு பாயிண்ட் தான். ஓகே. எப்படி இதை வச்சு நீ சமாளிப்ப? இன்னொன்றுங்க, இவனுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ப. சிதம்பரம் தான் எழுதியிருந்தாரு, நீ ஒருவேளை 29 அப்படி கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இந்தியாவில் உள்ள 17 சட்டமன்றங்கள் தங்களுடைய ஆயுள் காலத்தை குறைச்சிக்க வேண்டியிருக்கும். 26ல் தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம் இங்கெல்லாம் எலெக்ஷன் வருது. 31 வரைக்கும் அந்த ஆயுள் காலம் இருக்குது. ஆமாம். நீ 29ல் எலெக்ஷன் வருதுன்னா அவனுக்கு 2 வருஷம் குறையும். ஆமாம். யூபி வந்து 27ல் தான் எலெக்ஷன். அவனுக்கு வந்து நீ வந்து 29ல் கொண்டு வந்தீங்கன்னா 3 வருஷத்தை அவன் வந்து இழந்துட்டு நிற்பான். ஆமாம். ஆகவே நிறைய சிக்கல்கள் இருக்குது. இது வந்து மோடி கவர்மெண்ட்டு செயல்படுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. தற்போது இது கொண்டு வந்தது எதுன்னா மக்கள் கவனத்தை திசை திருப்பத்துக்கு. ஏராளமான பிரச்சனைகள் நாட்டில் இருக்கின்றன, அதில் திசை திருப்பத்துக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. மகாராஷ்டிராவில் பெரிய தவறுகளை பிஜேபி பண்ணியிருக்குன்னு தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது இவிஎம் மட்டும் குறை சொல்ல முடியாது, பொதுவாகவே ஏகப்பட்ட குளறுபடிகள், குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை நிறைவேற்றணும்னா மாநிலங்களோட அனுமதி தேவை. அப்போ தான் அரசியல் சாசன அரசமைப்பு சட்டத்துக்கு வந்து திருத்தம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும். இல்லாட்டி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது. இப்போ அதுக்கு எதனா வழி பண்ணுவானுங்களான்னு தான் நமக்கு தெரியல. கான்ஸ்டியூஷன் அமெண்ட் இல்லாமலே இவங்களே ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஏகத்தனங்கள் எல்லாம் நிரம்பவே கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றம் செய்திருக்கிறது. ஆகவே இது ஒரு சிக்கலான காலகட்டத்தை நோக்கி நாடு நகர்கிறது. இப்போதைக்கு ஒன்றும் வராது. அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது வந்து ஒரே நேரத்தில் நடந்தால் செலவு கம்மிங்கிறது பாமரத்தனமான புரிதல். பொலிட்டிக்கல் கிளைமேட் எப்படி இருந்தாலும் அரசியல்வாதிகள் தெளிவாக இருந்தாங்கன்னா மக்கள் அவங்கள விட்டு அவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மூலமாக மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஃபிக்ஸடு டென்யூர் வைக்கிறீங்க. அது வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது, எதிரானது, முழுக்க எதிரானது. அது வந்து ஏன்னா காலுக்கு ஏற்ற மாதிரி தான் செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை நடத்துகிற வெட்டுற கதை இது. இந்த மாதிரி வந்து பண்ணுறது மாநிலங்களோட அதிகாரத்தை குறைச்சி எலெக்ஷனுக்கு மத்திய பிரதேச எம்பி கொண்டு வந்துடும். இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு திடீர்னு 10 மாதமும் இப்போ 1 வருஷமும் ப்ரொலாங் பண்ணுறாங்க பிரசிடென்ட் உள்ள, அந்த மக்கள் எங்கே போவாங்க? அந்த மக்கள்லாம் படிக்கிற குழந்தைங்க எங்கே போகும்? ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதில் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி சார்.